Hello guys, welcome back to our channel. Last ஒரு 7 videos நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே HTML பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நீங்க கற்றுருந்துருப்பீங்க. ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க் தான் நம்ம இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ வந்து இதான் அந்த டாஸ்க், இதை தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்றதுக்கு இது வந்து நம்ம H1 டேக்ல வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கும். அது எப்படி அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல ஆர்டர் இல்லாம புல்லட்டின்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை தான் நம்ம வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு 3 ஃப்ரூட்ஸ் நேம் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்பிளோட இமேஜ் இல்லை ஆரஞ்சோட இமேஜ் இல்லை மேங்கோட இமேஜ்க்கு வந்து நீங்க ரீடைரக்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ செய்ய போறோம். அதை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது நீங்க செய்யறதுக்கு உங்க லேப்டாப் ஒரு பிசியில் ஏற்கனவே நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் வித் பிஎஸ் கோட் கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கோட்ஸ் எடுக்கிறதுக்காக எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்டர் கொடுங்க. பாய்லர் பிளேட் கோட் வந்துடும். ஸோ டைட்டில் நான் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்றத வச்சிருக்கேன். FRUI சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம பாடியில் H1 டேக் டிஸ்பிளே பண்ணலாம். H1 டேக்ல என்ன வந்து லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது இருக்கு. இதை நம்ம ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது டிஸ்பிளே ஆயிருக்கு H1 டேக்ல. மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்றது டைட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் UL டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். UL டேக்ல லிஸ்ட் டிஸ்பிளே பண்றதுக்காக லிஸ்ட் ஐட்டம் வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக LI டேக் யூஸ் பண்றேன். ஆப்பிள். ஸோ இதை நீங்க காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க ஆரஞ்ச், மேங்கோ இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இது சேவ் பண்ணிட்டு திருப்பி நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க ஆப்பிள், ஆரஞ்ச் அண்ட் மேங்கோ டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துலயே நம்ம வந்து ஆங்கர் டேக் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ ஆங்கர் டேக்ல அதோட இமேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ A அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அது பக்கத்துல href அப்படின்றது கொடுக்குறேன். href நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லிங்க் ரெஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் நெட்ல போயிட்டு இமேஜ் ஆஃப் அன் ஆப்பிள் அப்படின்னு போடுறேன். ஸோ ஆப்பிளோட ஏதாவது ஒரு இமேஜ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்பிளோட இமேஜ் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோ ஒரு ஆப்பிள் இமேஜ் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் லிங்க் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள நீங்க என்ன டிஸ்பிளே பண்ணணுமோ, அதாவது நம்ம வெப்பேஜ்ல என்ன ஷோ ஆகணுமோ அதை நீங்க வந்து இந்த இடத்துல எழுதணும். ஆங்கர் டேக்கு நடுவில் வந்துட்டு நான் CN ஆப்பிள் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணி இந்த பேஜ் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க நம்மளுக்கு CN ஆப்பிள் அப்படின்றது வருது. ஸோ இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளோட இமேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே மாதிரி மற்ற ஆரஞ்ச் அண்ட் மேங்கோக்கும் நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ இமேஜ் ஆஃப் நம்ம நெட்ல போயிட்டு இமேஜ் ஆஃப் ஆரஞ்ச் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அதே மாதிரி அதோடைய லிங்கையுமே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சோட இமேஜ் வந்து நான் காப்பி பண்றேன். ஸோ ஆரஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் காப்பி இமேஜ் லிங்க் அப்படின்றத நான் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆங்கர் டேக் நான் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள href அப்படின்ற HTML ரெஃபரன்ஸ்ல அதோட லிங்கை நான் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல CN ஆரஞ்ச் திருப்பி நான் சேவ் பண்ணிக்கிறேன். போய் ஒரு தடவை இமேஜ் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஆரஞ்சோட இமேஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதே மாதிரி நான் மேங்கோக்கும் திருப்பி வந்து இமேஜ் எடுத்துக்கிறேன். இமேஜ் ஆஃப் மேங்கோ அதோட இமேஜோட லிங்கையும் நம்ம நெட்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த மேங்கோட இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் லிங்க் நம்ம கோட்ல போயிட்டு அதே மாதிரி இன்னொரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆங்கர் டேக்குள்ள href அதில் நம்ம காப்பி பண்ண லிங்க், தென் இங்க see a mango மூணுத்தையும் வந்துட்டு
நான் பேஜ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ இது மூணுத்தோட லிங்கையும் காப்பி பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல என்ன டிஸ்பிளே பண்ணணுமோ அது ஆங்கர் டேக்கு நடுவில் நம்ம எழுதணும். ஸோ சி அண்ட் ஆப்பிள், சி அண்ட் ஆரஞ்சு, சி அண்ட் மேங்கோ அப்படின்றதையும் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ ரன் வித்தவுட் டீபக்கிங் ஒரு Ctrl+F5 கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 லிங்க்குமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் பார்க்கணும்னா சி அண்ட் ஆப்பிள் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆரஞ்சு பார்க்கணும்னா சி அண்ட் ஆரஞ்சு அப்படின்னா ஆரஞ்சோட இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் சி அ மேங்கோ அப்படின்றது கொடுத்தீங்கன்னா மேங்கோட இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் சிம்பிள் டாஸ்க்காக நான் வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தட் யூ கேன் லேர்ன் அ லாட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.